வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம இந்தியன் ஆர்மிலேருந்து ஏஎஸ்சி சென்டர் சவுத்லேருந்து ஒரு அருமையான வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறது, அதை எந்த அட்ரஸ்க்கு அனுப்புறது, அது மட்டும் இல்லாமல் என்னென்ன கேட்டகரியில் எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இதான் அந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த அறிவிப்பை எங்கேருந்து வெளியிட்டிருக்காங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அது கீழே இறங்குற ஏஎஸ்சி சென்டர் சவுத் அதுலேருந்து அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. முதல்ல இந்த வேகன்சி டீட்டெயிலாக பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குக், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சிவிலியன் கேட்டரிங் இன்ஸ்ட்ரக்டர், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எம்டிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபர் மேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வெஹிக்கிள் மெக்கானிக், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிவிலியன் மோட்டார் டிரைவர், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளீனர், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ரீஜன் இந்த ஏஎஸ்சி சென்டரில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மீதி போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் தான் உங்களுக்கு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஎஸ்சி சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங் எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர்மேன், லீடிங் ஃபயர்மேன் கேட்டகரியில் ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபயர்மேன் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபயர் இன்ஜின் டிரைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் இந்த அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 100 வேகன்சி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன ப்ரோ, அதை சொல்லவே இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குக்குக்கு எல்லா விதமான கேட்டகரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் 10th கிளாஸ் பாஸ் ஆகிருக்கணும். அப்படி பாஸ் ஆகிருந்தால் நீங்கள் எலிஜிபிளாக அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா குக்கு கேட்டகரிக்கு நீங்கள் அனுப்புறீங்கன்னா உங்களுக்கு இந்த இந்தியன் குக்கிங் நாலேஜ் இருக்கணும் கண்டிப்பாக. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதுக்கடுத்து சிவிலியன் கேட்டரிங் இன்ஸ்டியூட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ கோர்ஸ் ஏதாச்சும் முடிச்சிருந்தா மட்டும் தான் எலிஜிபிள். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் கோர்ஸ் உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும் தான் எலிஜிபிள், நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கோர்ஸ் சர்டிஃபிகேட் எதுவுமே தேவை கிடையாது. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th பாஸ் இருந்தாலும் போதுமானது, நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் மேட், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th பாஸ் இருந்தாலும் போதுமானது, நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் மெக்கானிக், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th பாஸ் இருக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளை வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பேர் பண்ணுறதுக்கான பேசிக் நாலேஜ் உங்ககிட்ட இருந்தால் மட்டும் போதும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டுருங்க. கண்டிப்பாக இது எல்லாம் இருந்தால் மட்டும் தான் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிவிலியன் மோட்டார் டிரைவர், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெவி அண்ட் லைட் ரெண்டோட மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸும் இருக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். இருந்தால் மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் கிளீனருக்கு எடுத்திங்கன்னா 10th பாஸ் இருந்தாலே போதுமானது, இதுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் இன்ஜின் டிரைவர், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மெட்ரிகுலேஷன் முடிச்சிருக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலவெண்ட்டான ட்ரேடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அப்படி இல்லை நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஃபயர்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 10th பாஸ் ஆகிருக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபயர் ஃபைட்டிங் உள்ள கோர்ஸ் எல்லாம் முடிச்சு அதை பற்றி பேசிக்கான உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இல்லைன்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிரான்ஸ்ஃபர் மேட்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் எபிலிட்டி டெஸ்ட் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவாங்க. அதை பற்றி டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஒன்ஸ் விருப்பம் இருந்தால் அந்த வேலைவாய்ப்புக்கு எல்லாமே நீங்கள் விண்ணப்பிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் கீழேயே கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கொஸ்டின் கேட்பாங்க, எக்ஸாமினேஷன் எத்தனை மணி நடைபெறும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தப்பாக அட்டன் பண்ணுற ஒவ்வொரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 0.25 மார்க் வந்து மைனஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னென்ன கேட்டகரிலேருந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்பாங்க அதுக்கான பேட்டர்ன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் அதெல்லாம் டீட்டெயிலாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரோ அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி அனுப்புது, அதை நீங்கள் ஒன்றும் சொல்லவே இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை தான் பார்க்க போகிறோம். இந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அடுத்து நம்ம பார்க்கலாம். இதான் அந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஃபர்ஸ்ட் எடுத்துருங்க ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா சைடில் ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்ரஸேட் பண்ணிடுங்க. பண்ணி முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் குக்குக்கா, ஃபயர்மேனுக்கா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கேண்டிடேட்டோட நேம், உங்கள் ஃபுல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட்டில் கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபுல் நேமை மென்ஷன் பண்ணியிருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர், நீங்கள் வேல்யூவான கையில் வச்சிருக்க மொபைல் நம்பரை கொடுத்துருங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க, அதே மாதிரி இமெயில் ஐடி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஆதார் நம்பர் 12 டிஜிட் உங்கள் ஆதார் நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க, உங்கள் ஃபாதர் நேம் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த் உங்கள் மார்க் ஷீட்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி டேட்டு, மந்த்து, இயர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அட்ரஸ், பர்மனெண்ட் அட்ரஸ் ரெண்டுமே கேட்டிருக்காங்க. உங்களுக்கு 2 ஒன்றுன்னா அதே கொடுத்துருங்க. வேறு வேறையாக இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி கொடுத்துருங்க.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஹையர் குவாலிஃபிகேஷனா என்ன முடிச்சிருக்கீங்க? 10க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஐடிஐ, டிப்ளமோ, +2 அதாவது கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன் ஏதாச்சும் முடிச்சிருந்தீங்கன்னா, ஹையரா என்ன முடிச்சிருக்கீங்களோ அத வந்து பார்த்தீங்கன்னா, இதில மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, குவாலிஃபிகேஷனுக்கான பாக்ஸ் குடுத்துருக்காங்க. நீங்க ஹையர் என்ன குவாலிஃபிகேஷன் முடிச்சீங்க? 10த் அதுக்கப்புறம் +2 டிகிரி, டிப்ளமோன்னு சொல்லி முடிச்சிருப்பீங்க தெரியுமா? அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸில் டீட்டெயிலா குடுத்துருங்க. குடுத்து முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ஜெண்டர் கேட்டிருக்காங்க. நீங்க மெயில்னா மெயில செலக்ட் பண்ணுங்க. ஃபீமேல்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதர் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க. நீங்க யூஆரா, எஸ்சியா, எஸ்டியா, ஓபிசியா, இடபிள்யூஎஸ்ஸா, பிஹெச்சா, இஎஸ்எம்மா, எம்எஸ்பியான்னு கேட்டிருக்காங்க. நீங்க என்ன கேட்டகரியில வரீங்களோ அத வந்து பார்த்தீங்கன்னா, இதுல மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நீங்க ஏதாச்சும் ஒர்க் பண்ணி எக்ஸ் சர்வீஸ்மேனா இருந்தீங்கன்னா, அதோட டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா குடுத்துருங்க. அப்படியே இந்த காலத்த விட்டுலாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பர்சனல் டிசேபிலிட்டி பெர்சனா இருக்கீங்க அப்படின்னா, அதுக்கான டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காலத்துல குடுத்துருங்க. இல்லன்னா விட்டுறலாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல இப்ப ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அதோட டீட்டெயில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல குடுத்துருங்க. அப்படி எதுவும் இல்லன்னா விட்டுறலாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்குன்னா, நீங்க எந்த இத வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர் பண்றீங்க? எந்த ஸ்டேஷன் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3 சொல்லி சாய்ஸ் குடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன பிளேஸ்ன்னு குடுத்துருப்பாங்க. அதுக்கேத்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க உங்களோட சிக்னேச்சர் குடுத்துருங்க. இங்க டேட்டு, பிளேஸ் எல்லாமே குடுத்துருங்க. குடுத்து முடிச்சு இதில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்ல அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்க டீட்டெயிலா குடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ஃபோட்டோ 2 ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, செல்ஃப் அட்டஸ்டேட் பண்ணியிருக்கும். பண்ணி இதோட வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் செல்ஃப் அட்டஸ்டேட் ரிஜிஸ்டர்ட் எம்ப்ளாய்மென்ட் கவர் அதாவது போஸ்ட் கவர் எடுத்து உங்க அட்ரஸ ஃபில் பண்ணி ஒரு ஸ்டாம்ப் ஒரு ரூ. 40 ரூ. 50 ஸ்டாம்ப் போட்டு இதில அட்டாச் பண்ணி அனுப்பிருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க 10த் மார்க் ஷீட், ஆதார் கார்டு அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா டாக்குமெண்ட்லயும் செல்ஃப் அட்டஸ்டேட் பண்ணி ஜெராக்ஸ் காப்பி வந்து பார்த்தீங்கன்னா, இதோட அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கான அட்மிட் கார்ட வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களே டூப்ளிகேட் உள்ள அட்மிட் கார்டு கீழ குடுத்துருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க உள்ள அட்டாச் பண்ணி வைக்கிற மாரி இருக்கும். ஒன்ஸ் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா, அந்த அட்மிட் கார்ட உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க அனுப்ப போறீங்க பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் கவர் மேல இந்த மாரி தான் நீங்க எழுதுற மாரி இருக்கும். அப்ளிகேஷன் த போஸ்ட் ஃபார் அப்படின்னு சொல்லி நீங்க எழுதி என்ன போஸ்ட்க்கு மென்ஷன் பண்றீங்களோ வந்து பார்த்தீங்கன்னா, அதை டீட்டெயிலாவே குடுத்துருங்க. இப்போ நீங்க 10த் கிளாஸ்ல மார்க் எடுத்திருப்பீங்க தெரியுமா? அது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க 50%க்குள்ள இருந்தீங்கன்னா, ரெட் கலர் இங்க யூஸ் பண்ணுங்க. நீங்க 51% to 60% வச்சீங்கன்னா, ப்ளூ கலர் இங்க யூஸ் பண்ணுங்க. நீங்க 61%க்கு மேல இருந்தீங்க, பிளாக் கலர் இங்க யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, இத ஃபில் பண்ணிக்கோங்க. சைடுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட சைன் இங்க பண்ணிருங்க. நீங்க அனுப்ப வேண்டிய அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன்ல மேல அங்க குடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, பெங்களூருக்குள்ள ஒரு அட்ரஸ். இந்த அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் சென்ட் பண்ணி வைக்கிற மாரி இருக்கும். இந்த அட்ரஸ நோட் பண்ணிக்கோங்க. வேற எதுவும் இத பத்தி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழ கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. கண்டிப்பா உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன். இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நெனைக்கிறேன். தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம். தேங்க் யூ அண்ட் பை பை ஃபிரெண்ட்ஸ்.